பாரதிய சட்டமைப்பை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் ஈஸ்வரிய சட்டத்தை பற்றி அறிவீர்களா? கீதையை எல்லா சாஸ்திரங்களுக்கும் சிரோமணி, அதாவது தலைவி என்று சொல்கிறார்கள். கீதை ஆட்சி அமைப்பின்படி நடந்தால் மட்டும்தான் நாம் சிரேஷ்டமான மனிதன் ஆக முடியும். ஒரு கடவுளால் தான் மட்டும் இந்த கீதையின் உண்மையான அர்த்தங்களை புரிய வைக்க முடியும். கடவுள் இந்த ராஜயோகத்தின் மூலமாக ராஜாக்களை இந்த ராஜயோகத்தின் மூலமாக கடவுள் ராஜாக்களை படைக்கிறார். அந்த ராஜாக்களின் ஆட்சி நீண்ட காலம் வரை நடந்தது. கீதை தான் நம் வாழ்க்கையின் சட்டமைப்பாகும், ஆட்சி அமைப்பாகும். அதன்படி நடந்தால் லாபம்தான் ஏற்படும், அதன்படி நடக்காவிட்டால் தீங்கு ஏற்படும். எந்த மூல அதிகாரங்களின் வர்ணனை இந்திய சட்டமைப்பில் செய்யப்பட்டுள்ளது அதை நாம் ஆன்மீகத்தின் அடிப்படை கீதையின் சட்டமைப்பின்படி புரிந்து கொள்ளலாம். முதல் அதிகாரம் சமநிலையின் அதிகாரமாகும். இன்றைய உலகத்தில் ஆண் மற்றும் பெண்ணை சம பார்வையில் பார்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் தன்னை உடல் என்று புரிந்து கொள்கிறோம். எப்பொழுது நாம் தன்னை உடல் என்று மறந்து ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் என்ற பார்வையில் பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண் மற்றும் பெண்ணிற்கான சமமான அதிகாரம் மற்றும் எல்லோரையும் சமநிலையின் பார்வையில் பார்க்க முடியும். அதற்காக தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுகின் மித்ரார் உதாசீன மத்திய துவேஷ பந்துஷு சாதுஷ் மதி பாப்பேபிய சமபுத்தி விசிஷ்யத்தை. ஆன்மீக ஸ்திதியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமமான பார்வையை வைக்க முடியும். அப்பொழுதுதான் இந்து, முஸ்லிம், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற பாடம் உண்மையாகும்.